53வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் காவல் உதவி ஆணையர் அவர்களுக்கும், பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய மையப்பன்ஜி அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் இந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் மற்றும் உடற்கூறு ஆசிரியர் அனைவருக்கும், உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் K1 செம்பியம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். 53வது ஆண்டு விழா அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு நிறுவனம் ஒரு 50 ஆண்டுகளை தாண்டி 53வது வருடம் அடியெடுத்து வைக்குங்கிறது பெரிய விஷயம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பழமையான ஒரு ஸ்தாபனத்திலிருந்து நம்ம வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்னார், அன்றைக்கி பிரின்ஸிபால் சொன்னார், 10 பேர் 15 பேர் வச்சு தான் அந்த பள்ளி முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. படிப்படியாக கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி 53வது ஆண்டை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்கிறது. இந்த நிறுவனம் 53 அல்ல, 125, 225, பல்லாயிரம் ஆண்டுகள் இது நிறுவனம் ஸ்தாபனமாக இருக்கும். இதில் படிக்கக்கூடிய பள்ளிகள் உங்கள் மாணவர்கள் அனைவர்களுக்கும் இது ஒரு போதி மரம் மாதிரி. எப்படி புத்தருக்கு ஒரு போதி மரம் போல் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இது உண்மையிலே ஒரு போதி மரம் தான். ஆசிரியர் பணியே அறப்பணி. உண்மையிலே அறப்பணினா ஆசிரியர் பணி தான். என்னைக்கு ஆசிரியர்கள் அடிக்க மறந்தாங்களோ அன்னைக்கு சமுதாயம் சீர்குலைந்து போய்விட்டது. ஆசிரியரும் அடிக்குவதில்லை, காவல்துறையும் அடிப்பதில்லை. அவன் எப்படி இந்த சமுதாயம் எப்படி வளரும்? அதனால் பேரண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் நீங்கள் தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் யாருமே அடிக்கிறது இல்லை, அப்படி தானே? அதனால் இந்த குழந்தை செல்வங்கள் அவங்களுக்கு தோல்வின்னா என்னன்னு தெரியாது, பயம்னா என்னன்னு, தவறுனா என்னன்னு தெரியாது. அதை திருத்துவது ஆசிரியரோட பணி. அது மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸு உங்களுடைய கடமையை தான் அதில் முக்கியமான ரோல். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பு நிலை. அன்னைக்கு கண்ணதாசன் அருமையாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால் இது உங்களுடைய கையில் தான். நீ வரக்கூடிய தலைமுறை உங்களை நோக்கி தான் இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸ் தான் முழுக்க ரெஸ்பான்சிபிள். ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இருக்காங்க, அந்த டீச்சர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா மீதி நேரம் உங்களோட தான், அதிகமான நேரம் உங்கள்ட்ட தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் பெற்றோர்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகம். அவனை கண்காணிக்கிறதும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் கண்டித்து வளர்க்க வேண்டியது என்பது கட்டாயம் இன்றைய காலகட்டத்தில். அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அதிகப்படியான செல்வ செழிப்பை கொடுக்காதீங்க. கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத உணர வைங்க. தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம், ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் இந்த குழந்தைகள் படிப்பு மட்டுமே மூலதனம். இந்த படிப்பு மட்டுமே யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து இந்த படிப்பு மட்டும்தான். அதனால் இந்த படிப்பை மட்டுமே நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி போகணும். அதே நேரத்தில் உங்களுடைய உடற்பயிற்சி, கட்டாயமாக உடற்பயிற்சி என்பது அது யோகாவாக இருக்கலாம், இல்லை சிலம்பமாக இருக்கலாம், இல்லை கராத்தாவாக இருக்கலாம், குங்கு, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கட்டாயம் தேவை இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மோகத்தில் நம்ம எல்லாமே மூழ்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இதில் தவிர்த்துட்டு நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மென்டலி ஃப்ரீயாக இருக்கும். இல்லை டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் யோகா, ஒரு மெடிடேஷன், தியானம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய உடல், மனம், ஆன்மா இது 3மே இணைக்கும். அதுதான் யோகா. அந்த மெடிடேஷனுங்கிறது அவ்வளவு அபூர்வமான ஒரு மெமரி பவர் மாதிரி. நீங்கள் டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் 10 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய படிக்கக்கூடிய அந்த பாடங்களை ரீகலெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. கிளாஸில் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியதுக்கு ஒரே நினைவு உங்களுக்கு அந்த நினைவாற்றல் இருக்குது அப்படின்னா தியானம் மூலியமாக கட்டாயம் அதை பெறலாம். உடலும் உள்ளமும் சுத்தமாகணும்னா தியானம் கம்பல்சரி, தியானம் பண்ணியே ஆகணும். யோகா, இந்த யோகாங்கிறது இந்த 3ஐயுமே இணைக்கக்கூடிய ஒரே சக்தி. உடல்,
மனம், ஆன்மா. இது மூன்று இணைக்கும் சக்தி வந்து உண்மையிலே யோகாவுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு எக்ஸசைஸுக்கும் வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகும். நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஜிம்மில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து உங்களுக்கு விரயமாகும். ஆனால் யோகாவில் மட்டும்தான் அந்த எனர்ஜி சேவ் ஆகும். அதுதான் தியானம், அதுதான் யோகா. அதனால் இந்த குழந்தைகள் எல்லாரும் படிப்படியாக நம்மள்டிருந்து போனது தான் யோகாலாம். இன்றைக்கி வந்து அவன் சைனா அவன் வந்து ஃபாலோ பண்ணுறான்னா நம்மள்டிருந்து போனது தான். எல்லாமே இயற்கை வைத்தியங்கள், சித்த மருத்துவங்கள், யுனானிக்கு, ஹோமியோ, சித்தா, ஆயுர்வேதிக் எல்லாமே இங்கேருந்து போனது தான் இன்றைக்கி அவன் சீனாவில் வந்து ஃபாலோ பண்ணுறான். திருப்பி ரீசைக்கிள் நம்மள்கிட்டே திருப்பி வருது. அதனால் நம்ம உடலையும் மனதையும் சுத்தமாக வைக்கணும்னா யோகா கட்டாயம் எல்லோரும் செய்யணும். அன்றைய பாட புத்தகங்களே அன்றைக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த பேடன் உங்களுக்கு இருக்காது. தினம் வாசி அப்படின்னா நீ பெரிய ஞானி ஆகிடலாம். 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது தான் ஞானி கிடையாது. நீங்கள் தினமும் வாசிக்கக்கூடிய பழக்கம் எவனுக்கு இருக்கோ அவன் வந்து ஞானி தான். அதே மாதிரி உங்களுடைய பயணத்தை வந்து திட்டமிடுங்கள். சரியான பயணத்தை நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னா ஏர்லியராக எந்திரிக்கணும், ஏர்லியராக ஸ்கூலுக்கு வரணும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பிட்வீன் கேப் உங்களுடைய பயணம் வந்து இனிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம், வரக்கூடியவங்க ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், அவங்க இடையில இங்கேருந்து வரும்போது அந்த டென்ஷன்லேயே வருவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் தான் நிறையா விபத்துகள் வந்து நடக்குது. அதனால் இந்த பேரண்ட்ஸுக்கு நான் சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். உங்கள் குழந்தைங்க 10th படிக்கலாம், 11th படிக்கலாம், 6th படிக்கலாம், 3 குழந்தைங்க இருக்கலாம், 2 குழந்தைங்க இருக்கலாம், இல்லை சிங்கிள் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த குழந்தைங்கள ஒரு ஆட்டோவில் ஏற்றுறீங்க அப்படின்னா அது மினிமம் ஒரு 6 பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 12 பேருங்கன்னா அது ஒரு புதிய மூட்டை மாதிரி, அரிசி மூட்டை மாதிரி ஏற்றிட்டு போகிறான். அது நமக்கே பார்க்குறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா சீரான போக்குவரத்து, சிரமம் இல்லாமல் பசங்க வருவாங்க. அதே மாதிரி இந்த விபத்தும் இல்லாமல் நடக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் அந்த 2 வீலரில் 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா பாரு, நான் டெய்லி பார்ப்பேன், இந்த ஸ்கூல் ஜோன் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அவங்க அப்பா ஒரு வித டென்ஷன்லேயே வருவார். அப்படியே ஹெல்மெட்டை பாதி தலையில் போட்டிருப்பார், பாதி தலை கவராக இருக்குது, இப்படி மேலே ஏற்றி வச்சுட்டு வரும். ஏன்னா அடுத்து அவர் போய் ஸ்கூலில் விட்டுட்டு போய் அவர் அடுத்த ஆஃபீஸ் கிளம்பணும். அப்படிங்கும்போது இந்த பதட்டத்தெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா இந்த குழந்தைகள் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா ஏர்லியஸ்ட்டு நீங்கள் முன்கூட்டியே அந்த பயணத்தை திட்டமிட்டீங்க அப்படின்னா விபத்தையும் நடக்காமல், இந்த செம்பியத்தில் விபத்தையும் நடக்கக்கூடாது. கடந்த வருடத்தில் நான் வந்து 7ஆம் மாதம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை வந்து ஆக்சிடெண்ட்டில் நடந்ததுனால அந்த ஆய்வாளரே மாற்றம் செஞ்சுட்டாங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பணி மாறுதல் செய்யப்பட்டது. அப்போ இது ஒரு மாநிலம் முழுக்க அதோட பிரதிபலிப்பு இருக்கும். ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கும்போது அதோட எதிர்பலிப்பு பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுதும் அதோட அதிர்வலைகள் இருக்கும். அதனால் இந்த சம்பவத்துக்கு அந்த ஆய்வாளருக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் அந்த ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி டியூட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் தேவையில்லாதது நீங்கள் செய்யக்கூடிய தவறுனால நீங்கள் நினைக்கலாம் நம்ம குழந்தை தான் மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு குழந்தை தான் லாஸ். உண்மையிலே அது வந்து யாராலும் ஈடுகட்ட முடியாதது. இந்த அவசரமான இந்த மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால் நாங்கள் காவல்துறையும் உங்களுக்கு உற்ற நண்பனாக இருப்போம். எந்த விதத்துலையும், எல்லா விதத்துலையும். எங்களுடைய போலீஸ் பார்த்திங்கன்னா இரவு பகல் பாராமல் சாலையில் நின்று இந்த போக்குவரத்தை சீர் பண்ணி குழந்தைகள் மெயினாக வந்து ஸ்கூல் ஜோன் ஏரியா நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் எப்போயுமே. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து டெய்லி அந்த காவலரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு என்ன சொல்கிறது, இன்ஸ்பிரேஷன். கரெக்டான வார்த்தை. அது நாளைக்கு அந்த குழந்தை போலீஸ் ஆகலாம், மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். இந்த மோட்டிவேஷன் வந்து அந்த பார்க்கும்போது அந்த யூனிஃபார்ம் சர்வீஸை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு தூண்டும். அதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்கூல் ஜோனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். எங்கள் ஏசிஎஸ் ஜாயின் பண்ணாலே கேட்டார், எப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம ஏரியாவில் எத்தனை ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கெல்லாம் ரெகுலராக பீட்டெலாம் அனுப்புறீங்களா, டெய்லி கேட்பார். அது மாதிரி இது எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய பணி நேரத்தை காட்டிலும் உங்களுக்காக நாங்கள் வந்து உழைக்கிறோம். அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த 2 சக்கர வாகனத்தில் 2 பேர் மட்டும் கொண்டாந்து இறக்கி விட்டு அடுத்து ஒரு குழந்தைய போய் அழைச்சிட்டு வரலாம். அதனால் அந்த ஹெல்மெட் வந்து மஸ்ட்டு. இங்கே நாம் கோட்டூர்புரம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் ஈஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா போத்தார் ஹெல்மெட்டு போடுறாங்க. இங்கே செம்பியத்தில் ஒரு ஆள் போகிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் விபத்தில்லா மாநிலமாக ஆக்கலாம். அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது.
இந்த குழந்தைகளுக்கு யாரும் தயவுசெய்து வண்டி கொடுக்காதீங்க. இந்த 11th 12th படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு வண்டி கொடுக்காம 18 இயர்ஸ் ஆகணும், ஒரு லைசன்ஸ் எடுத்த பிறகு அவனுக்கு வாகனத்தை கொடுக்கணும். இந்த அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருந்தனா தான் குழந்தைகளுக்கு அந்த அவேர்னஸ் ரீச் ஆகும். அதனால் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான். எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகள்கிட்ட இருசக்கர வாகனத்தை கொடுக்காதீங்க. அவனை மோட்டிவேஷன் பண்ணி பழக்காதீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த வாகனங்கள் 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா போட்டு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்குறீங்க. அதோட ஃபீட்பேக் என்ன, நமக்கு சாலை கண்டிஷன் நம்ம அந்தளவுக்குலாம் கிடையாது. நம்மளுடைய ரோடுக்கு எது சாதகமான இருசக்கர வாகனமோ அதை வாங்கி கொடுங்க. அந்த முறையான அந்த லைசன்ஸுலாம் வாங்கின பிறகு அவனுக்கு அந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த அவனுக்கு இருசக்கர வாகனத்தை கொடுங்க. சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள். போலீஸ் பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அபராதம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பல மடங்கு அபராத தொகை இருக்குது. அதனால் இதில் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தமிழகம் ஒரு விபத்தில்லா மாநிலமாக மாறும். அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது என்று கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். Respected Mayappan sir, principal, teachers, parents, and my dear student, good evening everyone. இன்ஸ்பெக்டர் வந்து நிறையா அவங்கள்ட்ட அவேர்னஸும் பண்ணிட்டாரு, அவ்வளோ நல்ல ஒரு ஸ்பீச்சும் கொடுத்தாரு. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ரொம்ப கல்வி வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கல்வி வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதாக்கா நமக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ எத்தனை பேர் ஐபிஎஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, உயர்ந்த பதவிகளாக இருப்பாங்க. நம்மளும் அதே போல் அந்த உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு கல்வி தேவை. கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அதாவது செல்வத்தை விட சிறந்த ஒரு செல்வம், கல்வியை விட எந்த செல்வமும் சிறந்த செல்வம் இல்லைங்கிறார். நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வந்து நமக்கு இப்போ வந்து அடிப்படை வந்து கல்வி தான். அதில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். நம்ம அதை விட்டுட்டு செல்ஃபோனில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியாத சில விஷயம்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதை தான் நம்ம வந்து காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணுறோம், இது என்னென்ன இன்றைக்கி வந்து ரீல்ஸ் என்னென்ன வந்துருக்குது புதுசாக அப்படின்னு அதை பார்க்குறோம். ஆனால் அதில் வந்து நமக்கு செல்ஃபோனில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நமக்கு தேவையான நிறைய அறிவு சார்ந்த விஷயம் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு அர்த்தம் தெரியலனாக்கா அதை நம்மளுடைய கூகுளில் போட்டால் நமக்கு விடை கிடைச்சிடுது. ஸ்கூல் வந்து நம்ம வந்துட்டோடனே நம்மளுடைய +2 முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய கல்வியில் வந்து ரொம்ப முன்னேற்றமாக அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு நாள் நமக்கு வந்து அந்த போர்ஷனை கொடுப்பாங்க. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய போர்ஷனை கரெக்டாக நம்ம அதை இன்றைக்கே முடிச்சிடணும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அதை விட்டோம்னாலே நமக்கு என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பு போயிடுவாங்க அவங்க. அதனால் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள், என்னைக்கெல்லாம் நம்ம தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கோமோ அன்றைக்கி வந்து நம்ம ஒரு மார்க்கு குறையுது நமக்கு. அதுபோல் இப்போ உங்களுக்கு நிறையா வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்துடுது. அதுபோல் இப்போ நீட்டு எல்லாமே வந்து படித்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீட்டு நீங்கள் எப்படி படித்தாலும் அந்த நீட்டில் வந்து நீங்கள் மார்க் எடுத்தால் தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இப்போ +2 முடிச்சுட்டு மெடிக்கல் போகிறாந்தாக்கா நீட்டு இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து எப்படி கோச்சிங் சென்டர் போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு தனியாக ஒரு டீச்சர்ஸ் வச்சு நீங்கள் டியூட்டோரியல் போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் அது தேவையே இல்லை. நீங்கள் அந்த அன்னன்னைக்கு இப்போ டீச்சர்ஸ் கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டாக நீங்கள் வீட்டில் போய் திருப்பி ரீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எந்த கோச்சிங் கிளாஸும் போக வேண்டியதில்லை, எங்கே டியூட்டோரியலும் போக தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. அதில் எல்லாருமே நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு வேண்டுகிறேன். அதே போல் நமது வாழ்க்கைக்கு முக்கியமானது இந்த போக்குவரத்து ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸு. இப்போ எங்களுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருங்க, சாரு கூட தெரியும். இந்த ஜனவரி 1லேருந்து 31/1/2026 இந்த ஒரு மாதமும்
எங்களுக்கு வந்து டிராஃபிக் அவேர்னஸ் அசைன்மெண்ட்டு அந்த டாஸ்க் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கும் என்னென்ன பண்ணணுன்ட்டு. சார் பிரின்ஸிபல் சார் கூட சொல்லலாம், எங்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அது எல்லாம் மோட்டரிஸ்ட்டு, அந்த ஆர்டிஓ, அதுபோல் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க அந்த இதில் என்னென்ன அவேர்னஸ் பண்ணாங்க, ஸ்கூலு பப்ளிக்கில் என்னென்ன அவேர்னஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய நிர்வாகம் சார்ந்த அவேர்னஸை வந்து அவங்க பதிவு பண்ணணும். 6th படிக்கிறீங்க, 6th to 12th இதில் யாருக்காவது லைசன்ஸ் இருக்குங்களா? லைசன்ஸ் எடுத்துறீங்களா? அதில் உங்களுக்கு வந்து எலிஜிபிளே கிடையாது. நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடித்தாலும் உங்களுக்கு வந்து 18 years முடியும். 18 yearsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸு எலிஜிபிள். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு வண்டியை விட்டுட்டு சாவியை விட்டுட்டு போயிட்டோம்னா வீட்டு வாசலில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 6th படிப்பார், ஒரு ரவுண்ட் அடிப்பார் ஆக்டிவாக, ஓட்ட தெரியும், ஆனால் லைசன்ஸ் கிடையாது. அதோடைய இது எவ்வளோ ஸ்பீடு போவோம், அவர் காலை எட்டாது, வண்டி உள்ள உட்காந்து காலை எட்டாது, காலை ஓட முடியாது. ஆனால் வண்டி எடுத்து ஓட்டுவார், அவரை பிடிக்க முடியாது, சந்து பொந்தெல்லாம் புந்து போயின்னே இருப்பார். அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் பேரண்ட்ஸுக்கு என்னுடைய கைண்டான ஒரு ரெக்வஸ்ட்டு, எந்த ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு வரும்போது அந்த எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்கூல் ஜோனில் யார் யார் ஹெல்மெட் போடுங்க அவங்களாம் சார்ஜ் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு, சார் நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்துட்டேன் சார், சார் அவசரமாக வந்துட்டேன் சார், ஹெல்மெட் எடுக்காமல் வந்துட்டேன் சார் அப்படின்னு. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டு அப்போ வண்டியில் ஏறி உட்கார்ந்தவொடனே ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அப்போ ஹெல்மெட்டை போட்டுவாங்க, இல்லைன்னா அவர் எடுத்தாந்து கொடுக்கணும். எங்களுக்கே வந்து போலீஸ் பிடிப்பாங்க அந்த ஒரு இது வண்டி உங்களுக்கு தேவையில்லை. நமக்கு நம்ம தான் நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் விபத்து நடக்கணும்ல, விபத்து எப்போ நடக்கலாம், விபத்துங்கிறது யாருக்கும் தெரிஞ்சு வரதில்லை, எப்போ வரணும் யாருக்கும் தெரியாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 2 வீலரில் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதே போல் காரில் போகும்போது சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடுங்க. இது பெரிய அறிஞரெல்லாம் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உடைய எதுக்காக வந்து சீட் பெல்ட் போடுறோம் அப்படிங்கிறதுக்கு. சில பேர் சொல்லுவாங்க சீட் பெல்ட் போடுறதா என்னங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஹைவேஸில் போகும்போது அந்த சீட் பெல்ட் போய் நிறைய பேர் விபத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த சட்டமெல்லாம் போடுறதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தான், அது தேவையா தேவையில்லையா, அது ஒரு குழு அமைச்சு அதுக்கப்புறம் தான் இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் நிறைய பேர் செல்ஃபோன் பேசும்போது நிறைய பேருக்கு கழுத்து சுழுக்கு வந்துடும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கழுத்து சுழுக்கு இல்லை, அந்த கழுத்து கேப்பில் வந்து அவர் செல்ஃபோன் வச்சு ஓட்டிட்டு போகிறதா அது கழுத்து சுழுக்கு. நாங்கள் கிண்டலாக கேட்போம், தம்பி என்னப்பா கழுத்து சுலுக்கிச்சா பார்ப்போம். அப்போ தான் அவர் பார்ப்பார், ஆகா நம்மள தான் கிண்டல் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் அவருக்கு என்னன்னாக்கா நம்ம சமத்தாக ஓட்டிட்டு போயிடலாம், ஒன்றும் நமக்கு ஒன்றும் இது இல்லைன்னு. ஆனால் இவர் பூரா என்னுடைய கான்செப்ட் பூரா எங்கே இருக்கும், அந்த பக்கம் ஃபோனில் பேசுகிறவங்கள்ட்ட தான் இருக்கும். ரோட்டில் என்ன யார் குறுக்க வரா யார் போகுது, திடீர்னு ஒரு டாக் கூட கிராஸ் ஆகலாம். இவருடைய கான்சன்ட்ரேட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கும், எது குறுக்க போகுது எது வருதுன்னு தெரியாது. சிக்னல் பார்க்க மாட்டார், சிக்னலில் பாஸ் ஆகி போயிடுவார். அது மாதிரி நேரத்தில் தான் விபத்து நடக்கிறது. போக்குவரத்து விதிகளை வந்து கடைப்பிடிக்கணும். இந்த இனிய புத்தாண்டு 2026 எல்லாருமே மகிழ்ச்சியோடும் எந்த குறையும் இல்லாமல் சிறந்து விளங்கணும். அதே போல் வாகனத்தில் செல்லும்போது அனைத்து போக்குவரத்து விதிகளும் கடைப்பிடிக்கணும். ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கணும், அதனால தான் என்று சொல்லி இந்த 53வது ஆண்டு விழாவிலே என்னையும் சீஃப் கெஸ்டாக அழைத்து இந்த பள்ளியினுடைய திரு மெய்யப்பெஞ்சி மற்றும் பிரின்சிபால் சார் மற்றும் டீச்சர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.